ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உலாவுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 சொல்கிறது, 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். கர்த்தர் 7 சபைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவர் ஒரு சபைக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, எல்லா சபைகளுக்கும் சொந்தமானவர். அவரே சபைகளை கண்காணித்து போஷித்து வழிநடத்துகிறவர். அவர் உங்களுடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலேயும் கூட உலாவுகிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுதும் உணர வேண்டும். கர்த்தர் எங்கள் சபைக்குத்தான் சொந்தம், மற்றவர்களுக்கு அல்ல என்று சிலர் தங்களை மட்டுமே உயர்வாகவும் மற்ற சபைகளை அற்பமாகவும் எண்ணுகிறார்கள். கர்த்தர் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சபையில் உலாவுகிறார், ஆத்துமாக்கள் மத்தியில் உலாவுகிறார். எல்லா சபைகளையும் கர்த்தர் நேசித்து அவர்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்திலே உலாவினார். மனுமக்களோடு நித்தமும் மகிழ்ந்திருந்தார். அவர்களோடு சம்பாஷித்தார், பேசினார். தாம் சிருஷ்டித்த மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆதாமிடத்திலே கொண்டு வந்து ஆதாம் அவைகளுக்கு பெயரிடுவதை தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் ஆவலோடு கவனித்தார். ஆதியாகமம் 2:19. கிராமங்களில் சிநேகிதர்கள் மாலை நேரங்களில் ஒன்றாக உலாவச் செல்லுவதை காணலாம். அப்போது மனம் திறந்து ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். வேறு சிலர் தனியாக தோட்டத்தில் உலாவி காற்று வாங்குகிறேன் என்பார்கள். அதுபோலவே புதிதாய் திருமணமானவர்கள் கடற்கரையோரம் உள்ள சாலைகளில் கைகோர்த்து தங்களுக்குள் பேசி சிரித்து மகிழ்ந்து உலாவுவார்கள். உங்களுக்கு கர்த்தரோடு இத்தகைய நெருங்கின தொடர்பு உண்டா? ஏனோக்கை போல நீங்கள் தேவனோடு உலாவி வருகிறீர்களா? கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். 2 கொரிந்தியர் 6:16. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யோவான் 14:20. தேவன் தம் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், உலாகுறவர் என்பதை வேதவசனம் அருமையாய் உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 18:20. வானாதி வானம் கொள்ள மாட்டாத மகிமையின் ராஜா உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி உலாவ வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளவு பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் மோசேயிடம், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பாளையத்தின் நடுவிலே உலாவுகிறபடியால் அங்கே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது என்றார். ஆம், அவர் மனுஷர் மத்தியில் உலாவுகிறவர். கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவும்படி நீங்கள் எல்லா அசுத்தமான கிரியைகளையும் விட்டுவிட்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்வீர்களா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. தேவப்பிள்ளைகளே, உலகத்தின் அசுத்தம், உலகத்தின் ஆசை இச்சைகள் உங்களுக்குள் வருவதற்கு ஒருபோதும் இடம் கொடாதிருங்கள். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை நெகேமியா 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23
37 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுகிறவரானபடியால் பரிசுத்தமாயிருங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.